1 மணிக்கு ஒரு டைம் 2 மணிக்கு ஒரு டைம் அப்படின்னு கேட்டா நம்பர் சிஸ்டம். அதுவே ஒரு கிளாக்கு மணிக்கு ஒரு முறைன்னு கேட்டுருவாங்க. அப்படி கேட்டாலும் நம்பர் சிஸ்டம். இங்க தேர் ஆர் 6 clock, தேர் ஆர் 5 clock இந்த மாதிரி கேட்டா, நம்பர் ஆஃப் கிளாக்ஸ் கேட்டாங்கன்னா நமக்கு அது எங்க வந்துடும்? எல்சிஎம் கசிஎஃப்ல வந்துடும். சரிங்களா? நம்பர் ஆஃப் கிளாக்ஸ். இப்போ கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷை ரீட் பண்ணிக்கோங்க. தேர் ஆர் 6 clocks for buses at a time interval of 2, 3, 4, 5, 6, 10 seconds respectively. If all clocks are starts at the same time, then how long time take to buses simultaneously, and how many times all are buses simultaneously in 2 hours? சரிங்களா? ஓகே, கொஸ்டின் ரீட் பண்ணிட்டீங்களா? இப்போ பாருங்க, இது சால்வ் பண்றதுக்கு இடம் வேணும் இல்லைங்களா? அதான் கொஞ்சம் மேலே மூவ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் இங்க பாருங்க, கரெக்டா என்ன எந்த இடத்துல நம்ம கீவேர்டு இருக்குன்னா ஒன்றாக. ஒன்றாக அப்படின்னா என்னது? கம்பைன்ட் ஆர் சைமல்டேனியஸ்லி இந்த வார்த்தை வந்திருக்கா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்ப எல்சிஎம் அப்படியே கண்டுபிடிச்சு பார்ப்போமா? 10 அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 6. 10 6 டிவைட் ஆகக்கூடிய இடம் 30. 30 4ல வகுப்படாது. அப்போ 60. 60 எல்லாத்தையும் வகுக்கும்ல. 2, 3, 4, 5, 6 எல்லாமே 60ல வகுப்படும். அப்போ 60 தான் எல்சிஎம். இங்க என்ன கொடுத்துருக்கு? வினாடிகள். இங்கிலீஷ்ல செகண்ட்ஸ் கொடுத்துருந்துச்சா? அப்போ 60 வினாடி தான் இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? எல்சிஎம். சரிங்களா? அதாவது கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு என்ன, இது என்ன கொஸ்டின்னா, ஒரு கிளாக் இருக்குப்பா. இந்த மாதிரி ஒரு 6 கடிகாரம் இருக்கு. 1, 2, 3, 4, 5, முன்னாடி ஒன்று போட்டுக்கலாமா? 6. 2 செகண்ட், 3 செகண்ட், 4 செகண்ட், 5 செகண்ட், 6 செகண்ட், 10 செகண்ட் இப்படி ஒலிக்குது. அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, 2 இது 2 செகண்ட், அடுத்து 4, 6, 8 2வது வாய்ப்பாடுல போகும். இது 3, 6, 9, 12 3வது வாய்ப்பாடுல போகும். இது 4, 8, 12 4வது வாய்ப்பாடுல போகும். இது 5, 10, 15, 20 5வது வாய்ப்பாடுல போகும். இப்படி ஒரு நம்பர் போய்கிட்டே இருக்கிறப்போ ஏதோ ஒரு இடத்துல எல்லாமே ஒலிக்கும்னா 60. இதுலயும் 60 வரும், இதுலயும் 60 வரும், இங்கேயும் 60 வரும். இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வரக்கூடிய ஒரு நம்பர் தான் 60. அதுதான் இப்ப கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. புரிஞ்சதா? அப்ப எல்சிஎம் வேல்யூ 60 வினாடி. சரிங்களா? எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்கறாங்க? 2 மணி நேரத்தில் எத்தனை முறை ஒலிக்கும்? நல்லா புரிஞ்சு தெளிவா ஆன்சர் பண்ணணும். ஒரு டைம் எல்லாமே சேர்ந்து ஒலிக்க எவ்வளவு நேரம் ஆகுது? 60 செகண்ட். 60 செகண்ட் அப்படின்னா 1 மினிட். கரெக்டா? சரி, 1 மினிட். சரிங்களா? ஒரு நிமிஷத்துல எல்லாமே சேர்ந்து ஒரு டைம் ஒலிக்கும்னு சொல்றாங்க. இப்போ 2 மணி நேரத்துல 2 ஹவர்ஸ்ல எத்தனை மினிட்ஸ் இருக்கு? 2 ஹவர்ஸ் எடுத்தீங்கன்னா 60 நிமிஷம்னா 1 ஹவர், இன்னும் ஒரு 60 நிமிஷம் 1 ஹவர், மொத்தம் 120 மினிட்ஸ் இருக்கு. கரெக்டா? இது புரிஞ்சதா? 2 மணி நேரத்துல ஒரு நிமிஷத்துல எல்லாமே சேர்ந்து ஒலிக்குன்னா 2 மணி நேரத்துல 120 டைம் ஒலிக்குமா? இதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஆன்சர் 120 கிடையாது. இது கூட எப்பயுமே +1. இந்த கொஸ்டினோட ஆன்சர் 121. இது மேக்சிமம் 99% தப்பு பண்ணக்கூடிய இடம்.